ஹாய் டியர். டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் நேற்று ஒன் ஷாட் போட முடியல, போய் பார்க்க ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. சரி ஓகே, கண்டுபிடிக்கோங்க. ஸ்டைக்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, அதாவது ரொம்ப பெருசுல ரொம்ப சின்னதில் மீடியமான ஒரு வீடு, ஒரு நார்மல் ஃபேமிலி வசிக்கிற மாதிரி ஒரு வீடு. அதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டெல்லாம் இருக்குது. காம்பவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அண்ட் அந்த காம்பவுண்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு வீடு இருக்கும். ஒரு மீடியமான வீடு, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய கார்டன், பூச்செடி இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஜிம்னாவோட வீடு தான், ஓகேவா. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ரூமில் உட்காந்துட்டு இருப்பார். அதாவது பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்காரு. ஃபோனில் வந்துட்டு, அதாவது கையில் ஃபோன் வச்சுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஏதோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரி சும்மா உட்காந்துருப்பார். இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த மதில் இருக்குல்ல, ஸோ அவரோட வீட்டுக்கிட்ட ஒரு மதில் இருக்குல்ல, வீட்டோட மதில், அந்த மதிலுக்கு வெளியே நிற்கிறீங்க. உள்ள வீடு இருக்கும். ஸோ வெளியே நீங்கள் நின்றுட்டு அப்படியே ரெண்டு கை இடுப்பு மேலே வச்சுக்கிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீன் பேண்ட் இருக்குல்ல, ஸோ ஒரு ஜீன் தான். அண்ட் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு உள்ள டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஓப்பன் டைப்பு ஷர்ட்டு, ஓகேவா. அப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா போனிடெயில், ஹை, அதாவது ரொம்ப தூரம் மேலே தூக்கி போடுவாள் போனிடெயில், அதை போட்டிருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் நின்றுக்கிட்டு பேகை வேறு ஒன் சைடாக ஒரு மாதிரி சைடில் மாட்டுவாள், அந்த மாதிரி பேகை மாட்டிக்கிட்டு அப்படியே நீங்கள் அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போது உங்களோட ஃபோன் வந்துட்டு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க நீங்கள் அப்படியே பேக்கில் காய விட்டு ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா சாரா தான். எரும மாடு, வர சொன்னால் என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா, ஒரு வேளை காலை வரிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி என்னடி பண்ணுற, எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவளும், ஏய் மயன், நல்லா முடிவு பண்ணிக்க, வெளியே தெரிஞ்சுன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், நல்லா முடிவு பண்ணிட்டியா, யோசிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஏய் நல்லா யோசிச்சிட்டேன், இதை விட்டால் வேறு வழி தெரியல, இதுதான் கடைசி வழி, இதான் இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படிங்கிறீங்க. ஐயன் நீங்கள் பாரு, உன்னோட சேர்ந்து என்னோட சீட்டு கீழே போகுது, ஒழுங்காக சொல்லு, கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்பா. வாய மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ அவளும், கரும பிடிச்சிவா, இவ கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட்டோ இருக்கும்ல, ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே அவள் நீங்கள் நிற்கிற இடத்துக்கு வரா. ஸோ ஜிம்னாவோட வீட்டுக்கு தான். இப்போ அவளும் வந்து ஆட்டோவில் இறங்குனதுமே நீங்கள், ஏய் அறிவுக்கிட்டவளே, ஆட்டோவை அவ்வளோ தூரத்தில் நிறுத்தி இறங்க மாட்டியா, கரெக்டாக வீட்டுக்கிட்ட தான் வந்து இறங்குவியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க, ஜிமின் வந்துட்டு எதிர்ச்சியாக அந்த பக்கம் எந்திரிச்சிருப்பார், ஓகேவா. ஸோ அப்படியே பெட்டை விட்டு எந்திரிச்சு அப்படியே விண்டோ கிட்டே வந்து நிற்பார். வந்து நிற்கும்போது அவருக்கு ஏதோ ஆட்டோ நிற்கிற மாதிரி தெரியுது. என்னது, நம்ம வீட்டு முன்னாடி ஆட்டோ, சரி யாராவது எங்காவது இறங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. இப்போது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாரா எல்லாமே ஆள் செட் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் முதல்ல நானே செட் இல்லடி, நீ என்னுடைய ஆள் செட்டான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, பிராந்தாடி நீ, நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்களா. அவளும், எந்தா இது சேச்சி சடனாக மலையாளம் சம்சாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச, ஆ என்ன பேசுன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அடிச்சி உன் கூட சேர்ந்தா இப்படி தான், ஐயோ இங்கே பாரு என் கடைசியாக சொல்கிறேன், இது வேணாண்டி, போயிடலாண்டி, பெரிய பிரச்சனை ஆயிரும்டி அப்படின்னு சொல்கிறா. ஏய் இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை நான் பண்ணலைன்னா தாண்டி பெரிய பிரச்சனை ஆகிடும், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோண்டி, ரெண்டு பேரும் சேர்ந்து கூண்டோட கைலாசம்தான், உனக்காக எனக்காக நமக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும், நீ எனக்கு சப்போர்ட்டாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறீங்க. கருமோ, அன்றைக்கே நான் வேணான்னு சொன்னேன், கேட்டியா நீ, இன்றைக்கி வந்து என்னை எங்கே கொடுத்துட்ருக்க பாருடின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி பதட்டத்தில் வீதியிலே இருக்கா. நீங்களும் சரி டைம் இல்லை, சீக்கிரம் அப்படிங்களா, பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை என்ன பண்ணுறா, நான் நேராக டக்குன்னு கீழே உட்கார்றா. நீங்களும் அப்படிம்பீங்க. அவளும் அப்படியே வந்துட்டு இந்த யானை எல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ யானை மேலே அம்பாரி அந்த மாதிரி குனிவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு போய் நிற்க. இப்போ நீங்கள் சரி நல்லா ஸ்டடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே அப்படியே ஏறுறீங்க, முதுகு மேலே காலை வச்சு ஏறுறீங்க. அவளுக்கு வேறு வலிக்குது, சனியை பிடிச்சது, செருப்பையாவது கழட்ட மாட்டியா அப்படிங்கிறா. ஏய் ஹைட்டு பற்றாது தாண்டி ஹை ஹீல்ஸ் போட்டு வந்தேன் பாரு, இது இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் அப்படியே மேலே எந்திரிக்க ட்ரை பண்ணேன்டி அப்படின்னு நீங்கள் அவகிட்ட சொல்ல, அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, கொஞ்சம் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுவா. முதுகு மேலே நிற்கும்போது எந்திரிக்க சொன்னால் கீழே தானே விழுவோம், அது தெரியாமல் நீங்கள் எந்திரிக்க சொல்ல அந்த பேக்கும் எந்திரிச்சு லைட்டாக ஒரு மாதிரி நிற்க, சரக்குன்னு ஒரு மாதிரி சறுக்கி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. அவ்வளோதான். உங்களோட ஒரு கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடிபட்டுருச்சு, ஓகேவா. ஸோ உங்கள் கண்ணில் அடிபடவும் நீங்கள் கண்ணை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. அவளும் என்னடியாச்சு அப்படிங்கிறா. அறிவு கெட்ட நாயே,
எருமை எருமை, அறிவு இருக்கா உனக்கு, முட்டாள் முட்டாள், இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கத்துறீங்க. ஹலோ, நீ தானே எந்திரிக்க சொன்ன அப்படின்னு சாரா சொல்ல, ஏண்டி அதுக்கு நான் அப்படியா, எனக்கு தான் மூளை இல்லை நான் சொல்லிட்டேன், நீயா சொல்லிடக்கூடாது, நான் எந்திச்சா நீ விழுந்துருவேன்னு. இங்கே பாரு, இது நமக்கு முக்கியமான மிஷன், இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட தவற விடக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறீங்க. புரிஞ்சு தொலைக்குது அப்படிம்பாலா. சரி ஓகே, இப்போது அது எட்ட மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, அதுக்கு சாராவும், ஏய் இந்த ப்ரொஃபஸர் என்னடானா வீட்டு செவத்து கூட ஏதோ சீன பெரிஞ்சவர் மாதிரி கட்டி வச்சிருக்காரு, கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு ஆகிற காரியம் இல்லடி அப்படின்பா. ஆனாலும் நீங்கள் ஏய் இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் உட்கார சொல்கிறீங்க. அவளும் உட்கார்றா, பட் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு குத்த வச்சு உட்கார சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஏசியன் போஸ் ஓகேவா, நார்மலாக நம்ம ஏசியன்ஸ் எல்லாம் உட்காருவல அந்த மாதிரி வந்துட்டு உட்கார வைக்க அவளும் உட்காந்துக்கிறா. இப்போ எதுக்குன்னு இப்படி குத்த வச்சு உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குரங்குட்டியாட்ட அவளோட ஷோல்டரில் அப்படியே கழுத்து மேலே ஏறி உட்காருவாங்க, அந்த மாதிரி ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவளுக்கு வெயிட்டாக இருக்குது, என்னடி பண்ணுற, அது கழுத்து உடஞ்சிருண்டி எனக்கு அப்படின்பா. ஆனால் நீங்கள் இங்கே பாரு, நீ முட்டி போட்டு உன் மேலே நான் ஏறி இதெல்லாம் ஆகிற காரியம் கிடையாது, எட்ட மாட்டேங்குது. இப்போ நீ அப்படியே எழுந்திரிச்சின்னு வையேன், உன் ஹைட்டுக்கு கண்டிப்பாக எனக்கு எட்டிடும், அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்களா. பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் செவுத்து பிடிச்சி மெதுவாக மெதுவாக எந்திரிக்கிறா. ஒரு வழியாக அவள் எந்திரிச்சு நிற்கவும் உங்களுக்கு வந்துட்டு மதில் வந்துட்டு கை எட்டிடுது. ஸோ அப்படியே மதில் பிடிச்சி தொங்கிக்கிறீங்க. நீங்கள் அந்த மதில் பிடிச்சி தொங்குனுமே சாரா பார்த்தீங்கன்னா உங்களோட காலை கொலசு பாத்திரத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே புஷ் பண்ண நீங்கள் அந்த பக்கம் நல்லா பிடிச்சி மேலே ஏறிக்கிறீங்க. மேலே ஏறி மதில் மேலே உட்காந்துட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ரொம்ப ஹைட் ஆகுது. உடனே சாராவை பார்த்து, சாரா ரொம்ப ஹைட் ஆகுதுடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, குதிச்சு தொல்லடி அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லை, நீ தான் காப்பாற்றணுப்பா கடவுளேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறீங்க. பொத்துரு அங்கேருந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணால் கீழே தப்பக்கட்டின்னு விழுந்துருவீங்க. ஸோ விழுந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்குது. போச்சு, எக்கு தப்பா அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வரப்போகிறாலோ தெரியல, ஒரு வேளை சிக்கிட்டானா கைமாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் பீதியிலே இந்த பக்கம் நின்றுருப்பா. ஸோ நீங்கள் அந்த பக்கம் பொத்துன்னு விழுந்தது இல்லாமல் உங்களால் எந்திரிக்க வேற முடியல. ஐயோ போச்சு போச்சு போச்சு, இடுப்பே உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இதை பார்த்தா வீட்டுக்கு கட்டின காம்பவுண்ட் மாதிரியா இருக்குது, ஏதோ சின்ன பெருஞ்ச ஒரு மாதிரிலாம் கட்டி வச்சிருக்காரு இந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கீழே கிடக்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் இன்னும் குளிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படி சார் வந்துட்டு குளிக்கும்போது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காரு அந்த ஷவருக்குள்ளே. ஸோ ஷவரில் எடுத்து அப்படி வந்து ஃபேஸ் கிட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு மனுஷன் வந்துட்டு குளிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பார் போல். அப்படி தான் பாட்டு பாடிட்டு குளிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நீங்கள் எந்திரிக்கவே முடியாமல் மெதுவாக எந்திரிச்சு அப்படியே செவத்து பிடிச்சி நின்றுப்பீங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து சாரா, அடியே ஓயன் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி பேச, அட பண்ணாட கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடி, யாராவதுக்காவது காதில் கேட்டு போகுது, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வாய் திறக்காத, நானாக கூப்பிட்டா மட்டும் பதில் பேசு, முக்கியமாக இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அப்படி அந்த பூச்செடியெல்லாம் அங்கே நிறைய வச்சுருக்காங்க. அந்த கார்டன் மாதிரி இருக்கும்ல, அதான் அந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பூச்செடி இருக்கிறனால நீங்கள் அது அந்த வழியாகவே ஓகேவா அப்படியே கீழே குனிஞ்சு தவந்து நடந்து போகிற மாதிரி, அதாவது தவந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நடந்து போனால் தான் யாராவது பார்த்துருவாங்க. ஸோ தவந்து போனால் யாருக்கும் தெரியாது செடிக்குள்ளே, அந்த மாதிரி தான் நீங்கள் தவந்து கரெக்டாக அந்த வீட்டோட பின்னாடி இருக்கும்ல, ஸோ அந்த பேக் சைடுக்கு போயிடுறீங்க. போயிட்டு ஐயோ கண்டிப்பாக ப்ரொஃபஸரோட ரூம் மேலே தான் இருக்கும், இவர் என்ன இவ்வளோ மேலே வீடு கட்டி வச்சுருக்காரு, எப்படி நான் மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. ஜிம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டாரு, அப்படியே அந்த ஷவர்லாம் ஆஃப் பண்ணிட்டுருப்பாரு. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெதுவாக அந்த பைப் லைன் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி அப்படி மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க. ஏதோ மரம் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் செம்ம பயம்தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறிட்டுருக்க. கரெக்டாக அந்த பால்கனி இருக்கும்ல, அவ்வளோ தூரத்துக்கு ஏறிட்டீங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணுவார். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அந்த பால்கனிக்குள்ளே அது வழியாக வந்துட்டு உள்ள ரூம்குள்ளேயே வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இவரு கரெக்டாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அப்படி கண்ணாடி கிட்ட நிற்கா. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கா. அவ்வளோதான், அவர் விருக்குன்னு பயந்துருவார். பயந்து ஐயோ அம்மான்னு சொல்லி அவரு கத்த பார்த்து நீங்கள் பயந்து அப்படியே அவரோட வாயை போட்டு அப்படியே பொத்திக்குவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட வாயை பிடிச்சி பொத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்லிப் ஆகிடுது. ஈரக்காலில் வந்திருப்பார்ல, ஸோ ஸ்லிப் ஆகிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பேக்வேர்டாக விழுக போக அவரை பிடிச்சிக்க நீங்கள் அவர் மேலே விழுக போகான்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெட் இருக்குல்ல, ஸோ அது மேலே பொத்துன்னு விழுந்து கிடக்குறீங்க. ஸோ ஜிமினா இப்போ தான் உங்களை நல்லா பார்க்குறாரு. நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் ப்ளீஸ்
சத்தம் போட்டு மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்களும் ப்ரொஃபஸர் ப்ளீஸ் அந்த அந்த அப்படிங்கிறீங்க. என்ன எந்த அப்படின்னு கேட்பாரா? ப்ரொஃபஸர் அந்த கொஸ்டின் பேப்பர் திருடின வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓ அதுவா? மேடம் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ம் ஆமாம் அப்படிங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் இது வெளியே மட்டும் தெரிஞ்சுன்னா என் லைஃபே போயிடும். ப்ளீஸ் ப்ரொஃபஸர் அது மட்டும் கொடுத்துருங்களேன், யார்கிட்டையும் காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்ல. ஏண்டி உங்ககிட்ட கொடுக்குவா நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ ஃப்ராடு வேலை பார்க்குறேன்? ஏதோ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினச்சி விட்டா இப்போ தானே தெரியுது மொத்தமும் இதே மாதிரி தான் ஃப்ராடு வேலை பண்ணி எழுதியிருக்கான்னு அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சும்மாலாம் சொல்ல, நிஜமாவே நீங்கள் அப்படி தான் ஒவ்வொரு டைமும் எப்படியாவது கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி அதை வச்சு தான் படித்து எழுதுவீங்க. ஏன்னா இந்த டைம் நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்துட்டு அவர் வீட்டு வரைக்கும் வந்து கேட்குறீங்க. அப்போ அவரும் என் வீட்டுக்குள்ளே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் பின்னாடி அந்த மதில் வழியா அப்படின்னு சொல்ல, இதில் கூட நேர்மை இல்லைல்ல உனக்கு அப்படின்னு வரா. ப்ரொஃபஸர் சத்தம் போடாதீங்க, யாருக்காவது தெரிஞ்சால் அவ்வளோதான், அதுவும் உங்களோட அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்னை அவ்வளோதான் காலேஜை விட்டு டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னா இவர் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார்ல, ஸோ அதே காலேஜில் தான் இவரோட அம்மா பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தான் செம்ம பயத்தில் இருக்கீங்க, எப்படியாவது அம்மா கிட்டக்கு சொல்லிட்டாருனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ளீஸ் ப்ரொஃபஸர் இனிமேல் நான் சத்தியமா உங்கள் மேலே சத்தியமா இல்லை என் மேலே சத்தியமா இல்லை உங்கள் மேலே சத்தியமா இல்லை உங்களோட அம்மா மேலே சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் திருட மாட்டேன், அதை லீக் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ரொஃபஸர் அது ஃபுட்டேஜ் மட்டும் கொடுத்துருங்களேன், இல்லாட்டி டெலீட் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்ருக்க நீ, நானும் பார்க்குறேன் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்க, காலேஜில் ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்க, அப்புறம் படிக்கிறது கிடையாது, கடைசியாக எப்படி இவளுக்கு மார்க் வருதுன்னு பார்த்தா இப்போ தானே தெரியுது திருடி அப்படின்பாரா. ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க, ஆனால் அந்த ஃபுட்டேஜை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக அவங்க கிட்ட வருவார். அதாவது இப்போ எந்த நின்று பேசிகிட்டு இருப்பீங்களா, அப்போ டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அப்படி பின்னாடி 2-3 ஸ்டெப் போகிறீங்க. அப்போ அவரும் மறுபடியும் கிட்ட வர, ப்ரொஃபஸர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் ஜஸ்ட் நீ எப்படி வந்தியோ அதே வழியாக உன்னை அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி கிட்ட உங்களை அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. லைக் அவர் முன்னாடி வந்தால் நீங்கள் பின்னாடி போகிறீங்களே, ஸோ அப்படியே பால்கனிக்கு டைவெர்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அப்போ தான் புரியுது, ப்ரொஃபஸர் எனக்கு கீழே தள்ளி கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏண்டி இங்கே வந்து செத்தாக போயிடுவேன், சும்மா கை கால் லேசாக உடையும் அவ்வளோதான், லைட்டாக கொஞ்சம் மண்டை வடியும், மேபி உனக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து கூட போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எது அப்படிங்களா? இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா, அந்த பக்கம் சாராவுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, ரொம்ப பயந்துட்டு அப்படியே அந்த மரம் ஒன்று இருக்குமா அந்த மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்குறா. அவ்வளோ பயம் அவளுக்கு, யாராவது அவளை பார்த்துட்டா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரின்சிபல் வீடு இல்லையா, அதனால தான் இந்த சாரா பொண்ணு அந்த பக்கம் அப்படி பயந்துட்டு நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட ஃபோனை டேபிளில் பார்த்துறீங்க. ஸோ டேபிளில் பார்த்ததுமே அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு சட்டுன்னு அந்த பக்கம் ஓடி போயிட்டு ஃபோன் எடுத்தாரா. அவர் வந்துட்டு ஃபோனை பிடுங்குவார். பட் நீங்கள் அப்படியே கவந்து படுத்துக்கிறீங்க, பெட் மேலே அப்படியே கவந்து படுத்துக்கிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த வீடியோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு பார்க்க அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிடுங்கிறதுக்கு வராரு. ஸோ 2 பேரும் உண்டு பரண்டு கிடக்குறீங்க அந்த செல்லை பிடிக்கிறதுக்காக. பட் நீங்கள் விடவே மாட்டாங்க. அவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே பிடுங்க வரும்போது நீங்கள் அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த பால்கனி கிட்டே ஓடிடுவீங்க, தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து உங்களை பிடிச்சிடுவாரா. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ப்ரொஃபஸர் அப்படிங்க, ஏய் திருந்தவே மாட்டியா நீ அப்படிம்பாரா. எனக்கு வர வழி தெரியல, இது மட்டும் வெளியே போச்சுன்னா என் மானமே போயிடும், என் அப்பா என்னை தோலை உடிச்சு தொங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ அவரும் உங்கள் அப்பா என்ன தொங்க போடுறது, நானே தொங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராரு, இப்படி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு. நீங்கள் அப்படியே பயந்துட்டு அவரை பார்க்க, எப்படி வந்து அதுலேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் அப்படியே கையிலேருந்து வாங்கிக்கிறாரு. நீங்கள் அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி பிடிச்சிட்டு பாருங்க, அவ்வளோ தச்சுமா அப்படி தொட்டிருப்பாரு. அதுக்கே பயந்து போயிட்டு ஓடி வந்து அப்படியே டைட்டாக அவரை ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. அவரும் விட்டு அப்படிம்பாரு. இல்லை விட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, கீழே தள்ளி விட்டுங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அவரை ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ அவருக்கு என்னாச்சும் தெரியல, சடனாக வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, சரி முதல்ல தள்ளு, நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கேட்க, நிச்சயமா தான் கையெடு அப்படிம்பாரா. இப்போ தான் நீங்கள் அவரை விடுறீங்க, விட்டதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் 4 அடி தள்ளி போய் நின்றுக்கிட்டு கிளம்பு அப்படிம்பாரு. ப்ரொஃபஸர் அந்த வீடியோ
முதல்ல நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லுவாரா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை வந்துட்டு டெலிட் பண்ணாமல் போகிற ஐடியாவே இல்லை போல். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏதாவது வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே தான் கான்சன்ட்ரேட் பண்ண. அந்த பக்கம் கரெக்டாக ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா வந்து கதவை தட்ட. அவ்வளோதான், இப்போ வேறு வழியே இல்லை, தப்பிச்சு போய் தான் ஆகணும். அதனால ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த பால்கனி வழியாக இறங்கி நீங்கள் கீழே போயிடுறீங்க. ஸோ கீழே அந்த பக்கம் போயிட்டு திரும்ப அந்த பூச்செடி வழியாக வந்துட்டு கீழே நின்று பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வரும்போது சாரா இருந்தா, அவளை பிடிச்சி ஏறி வந்துட்டீங்க. இப்போ இங்கேருந்து மேலே போகணும்ல, எப்படி இது மேலே ஏறுறதுன்னு சொல்லி தெரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் சாரா தான் மரத்தை கட்டி பிடிச்சி நிற்பாளே, அவளும் வந்துட்டு எங்கடா இப்போ போனோம் வரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாளா. கரெக்டாக நீங்களும் சாரா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட, வந்துட்டியோ சாமி கடலே வந்துட்டு ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இருடி அப்படின்னு நான் சொல்கிறா. அப்போ நீங்களும் சாரா ஏதாவது பண்ணடி, இங்கேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, எனக்கு ஏற முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்கு ஐடியா வச்சுருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் நிறுத்தி தூக்கி வீசுறா. பார்த்தீங்கன்னா அந்த கயிறுலேயே வந்துட்டு லேடர் மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல, அதுதான் அந்த மதில் மேலே வீச உங்களுக்கு அப்படியே செம்ம இது அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. அது பார்த்ததுமே சிரிச்சுட்டு அப்படியே அதை பிடிச்சி மேலே ஏறிடுறீங்க. ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிவிட்டு அவளை போயிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவளும் எதுக்கடி இப்படி கட்டி பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. ஏய் எப்படி இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன், சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, பக்கத்து கடை தான் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை பண்ண, வா போகலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ அவளும் இரு எங்கடி அந்த ஃபுட்டேஜு, 2 பேரும் மாட்டிக்கிட்டோமா, அதை டெலிட் பண்ணிட்டாரா, என்னால் கன்வின்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே பிரின்சிபல் மேடம் வந்துட்டாங்க, அவர் ஏதோ அதை டெலிட் பண்ணுற ஐடியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன், இதுக்கு நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதே யோசனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. பட் இந்த பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு கூப்பிட்ருப்பாங்கள்ல, அம்மா வந்துட்டு கூப்பிடுவோம், இவர் கதவை திறந்திருப்பாரு. சாப்பிட வேடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இது பகல் டைம், ஓகேவா, நைட் கூட கிடையாது, பகலில் இந்த வேலை நடக்குது. இன்றைக்கி காலேஜ் லீவ் அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினும் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரோட அம்மா சாப்பாடு வச்சுட்ருக்கா. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே மேலே நடந்த விஷயம் தான் தோணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து முதல்ல ஒரு மேலே விழுந்தது, திரும்ப கட்டி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மண்டுக்குள்ள அதே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க. அப்போது அவரோட அம்மா அதை பார்த்துட்டு, டேய் என்னது, ஏன் இப்படி உட்காந்துருக்கா, அப்படியே மண்டுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அவரும் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அதை யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ திரும்ப அவரோட அம்மா, என்னடா ஏதோ ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்ச மாதிரி அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா குத்து மதிப்பாக கேட்குறாங்க. அதை கேட்டு இவருக்கு பொறையே ஏறிடுது. ஸோ ஒரு மாதிரி அதாவது சாப்பாடு வந்துட்டு ஒரு மாதிரி பொறை ஏறிடுமா, அதனால் இரும்பிட்டு இருக்காரு. அவரோட அம்மா இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. ஒரு வழியாக இந்த டே இப்படி தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலேஜு. ஸோ நீங்களும் சாராவும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிடுறீங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறமா பீரியட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல. ஃபஸ்ட்டு அவரே பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். ஸோ நீங்கள் போச்சு இன்றைக்கி அவர் தான் ஃபஸ்ட்டு பீரியட் வராரு, செத்தேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. சாராவுக்குன்னா ஆல்ரெடி பேச்சு மூச்சே இல்லை. என்னடா அவள் வாயை பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அடியேன்னு சொல்லிட்டு அவளத்தோட உடம்பெல்லாம் கொதிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து தொட்டு பார்க்குறீங்க. ஸோ கழுத்துக்கிட்டு காய வச்சு பார்த்தா கொதிக்குது. அம்மனிக்கு ஜுரமே வந்துடுச்சு. அவ்வளோ பயம் அவளுக்கு. அப்படியே ஜுரம் வந்து உட்காந்துட்ருக்கா. ஏய் என்னடி இப்படி கொதிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ பண்ணுற வேலைக்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், வாய் மூடு அப்படின்னு சொல்லுவாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமின் கரெக்டாக உள்ள கிளாஸ்க்கு வந்துடுறாரு. கிளாஸ்க்கு வந்தது எல்லோரும் எழுந்துச்சு அவருக்கு வந்துட்டு இந்த குட் மார்னிங் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்ல, நீங்களும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. சாராவும் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு நிற்க, எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்கள் 2 பேர்த்த மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவள் டக்குன்னு தலை குனிஞ்சிக்கிறா. நீங்கள் மட்டும் தான் துத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க அவரே பார்த்துட்டு. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டாக சொல்லணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஃபஸ்ட்டே உங்களது எழுப்புறாரு, எந்திரி சொல்லு அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் அது வந்து அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் பயத்தில் எதுவும் கவனிக்கவே இல்லை. ஸோ தெரியல உங்களுக்கு. ஸோ இப்படி எதுவும் தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு நிற்க, அவருக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே கோவம் இருக்கு இல்லையா, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் திருடி அதில் மூலமாக தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இதனால ஆல்ரெடி உங்கள் மேலே கோவத்தில் இருக்கவும் நீங்கள் இப்போ ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறீங்களா. டென்ஷன் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படியே கையில் வச்சு இந்த டஸ்டர் தூக்கி தலைமையிலே போட பொத்துருங்க தலையிலே வந்து விழுந்துடும். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறந்துட்டு இருக்குது. சாரா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துவதா குனிஞ்சு உட்காந்துவ, நிமிரவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க இவளும் சேர்ந்து தான் பண்ணா, கடைசியில் நான் மட்டும் எல்லாத்துக்கிட்டும் மாட்டிட்டு சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ப்ரொஃபஸர் இனிமேல் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பீங்க. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்திட்டையும் கேள்வி கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் தான் தெரியல. ஸோ கிளாஸை விட்டு முடிச்சு போகும்போது கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போக, கேபின்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்களா. அப்போ சாரா வந்துட்டு,
கேபினுக்கு போகிறாருடி, ஏதாவது பேசி அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுருடி, அவ்வளோதாண்டி, என் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்னை கொன்றுவாங்கடி அப்படிங்கிறா. ஆமாம், என் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா என்னை அப்படியே வந்துட்டு கோயில் கட்டி கும்பிடுவாங்க பாரு, புதைச்சி கோயில் கட்டிடுவாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போகிறீங்க. இப்போது ஸோ அவர் பின்னாடியே போக அவர் போய்ட்டு அவரோட சீட்டில் உட்காந்துருப்பார்ல, உட்காந்துட்டு அப்படி கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் ப்ரொஃபஸர் என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தெரியாதா அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிம்பீங்களா, எதுக்கு அப்போ சொல்லு நீயே அப்படிம்பாரா. அது அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அட ஆமாம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிக்க இன்றைக்கி ஒரு நாள் காலேஜில் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் நான் அதை என் அம்மா கிட்டே கொடுக்க போகிறேன் வீட்டில் அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி வாய்ஸ் ரைஸ் பண்ணுற, இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் பிரின்சிபல் அதாவது என் அம்மா கிட்ட அந்த வீடியோவை காட்ட போகிறேன், அதனால தான் இன்றைக்கி ஜாலியாக இருந்துக்கோ, இதான் உன்னோட காலேஜோட கடைசி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பு அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் இப்படி பண்ணிடாதீங்க, என் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமா, உன்னோட லைஃப்லாம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், நீ இன்னும் 4 பேர் சேர்த்து கெடுக்கிற, மறுபடியும் போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டு வர்றாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு கண்ணால் கலங்கி போச்சு, பயம் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் சாரா பக்கத்தில் உட்கார அவளும் வயன்னு கூப்பிட்றா. ஆனால் நீங்கள் அப்படி உட்காந்துருக்கவும் என்னாச்சுடா இவளுக்குன்னு உங்களத்தோட இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஜில்னு ஆயிடுது, ஏதோ டெட் பாடி செத்து போட மாதிரி அப்படியே வந்துட்டு உடம்பெல்லாம் ஜில்னு ஆயிடுது. உங்களுக்கு என்னடி இப்படி விறுவிறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு இந்த காலேஜில் கடைசி நாள், அவ்வளோதான், மற்ற கதையும் முடிய போகுது. சாயந்தரம் ப்ரொஃபஸர் பிரின்சிபல் மேம் கிட்ட அந்த வீடியோ காட்ட போகிறாரு. நாளைக்கு பிரின்சிபல் மேம் வந்து நம்ம 2 பேர்த்தையும் டிசி கிழிச்சு கையில் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் உன்னையும் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, என்னையும் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, 2 பேரும் ஒன்றா நடு தெருவில் பிச்சை எடுப்போம். அப்படி இல்லைன்னா எதுனா துணிக்கடையில் வேலை கேட்டு வேலைக்கு போக வேண்டியதான். தங்கத்துக்கு இடம் இல்லை, திங்கத்துக்கு சோறு இருக்காது, இனிமேல் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறப்போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பெணாத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி பயத்தில் இருப்பாள், இப்போ இன்னும் பயம் ஆகிடுது. ஒயன் என்னடி இப்படி சொல்கிறேன்னு பயமுறுத்தாதா அப்படின்னு கேட்பாளா. நான் உன்னை பயமுறுத்தலை, நானே பயந்து போய் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக போகுது. உங்களுக்கு மட்டும் அந்த நாளே முடியாத மாதிரி தெரியல. போச்சு, இன்றைக்கி ஒரு நாள் தான் போச்சு. சாயந்தரம் ஆக போகுது. அவர் வீட்டுக்கு போனதோ அது அவரோட அம்மா கிட்ட காட்ட போகிறாரு. நாளைக்கு பிரின்சிபல் மேம் நம்ம 2 பேர்த்த டிசி கழிச்சு கொடுக்க போகுதுன்னு 2 பேரும் அதையும் நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிஞ்சு லைக் நீங்கள் வீட்டுக்கு கிளம்ப டைமே ஆகிடுச்சு. ஸோ காலேஜெல்லாம் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போக ஜிமினை பார்க்குறீங்க. அவரும் எதிர்ச்சியாக பைக் எடுக்கும்போது உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி செத்தடி அப்படிங்கிற மாதிரி கையாட்டிட்டு போக, அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் நம்ம இந்த காலேஜை திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இதுதான் இந்த மாதிரி காலேஜோட வாசல்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த நடக்கிற தடம் இருக்குல்ல வெளியே, அந்த இடத்துல அப்படி படுத்து உருண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. பைத்தியக்காரி ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்ப, அவ்வளோதான், இனிமேல் இந்த காலேஜ் பக்கம் காலை கூட வைக்க முடியாது, அதான் படுத்து உருண்டு பார்த்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் தெரியுமா, ஆசையாக கஷ்டப்பட்டு 12th மார்க் வாங்கி இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன், கருமம் என் நேரம் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்கவே மாட்டீங்க. நீங்கள் எல்லோரும் போயிடுறாங்க, பட் நீங்களும் சாரா மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சுடி, வாடி போகலாம் அப்படிங்கிறா. இதுக்கு மேலே நான் எங்கே வரட்டு, கேட்டெல்லாம் சாத்திருப்பாங்க, இன்றைக்கி இங்கேயே இருந்துக்கலாம், எப்படி இனிமேல் இங்கே வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு மனசு மாறிடுச்சு, இனிமேல் இந்த காலேஜ் நம்ம வர முடியாதுன்னு நினச்சிட்டு 2 பேரும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் சும்மா ஃபோனை பார்த்துட்டு இருப்பார். அவர் ஆக்சுவலாக அதை மறந்துட்டார். இப்போது பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுமா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பேப்பரில் எடுத்து கரெக்ஷன் பண்ண வைக்கும்போது ஒரு 4-5 பேப்பர் கரெக்ஷன் பண்ண முடிச்சதுமே உங்களோட பேப்பர் வருது. பார்த்ததுமே கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக க்யூட்டாக எழுதிக்கிறீங்க, சும்மா நீட்டாக இருக்குது. பேப்பர்னால் அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணால் கூட அவ்வளோ நீட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு எழுதிக்கிறீங்க. பார்க்குறாரு, இவளோட பேப்பர் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு பேர் பார்த்தா உங்களோட பேர் தான். இவ்வளோ அழகாக எழுதி என்ன பிரயோஜனம், அழகுக்கு பின்னாடி தான் மொத்த ஃப்ராடும் இருக்கே, சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சட்டுன்னு அவருக்கு நேற்று நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. லைக் அந்த பால்கனி கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிருப்பீங்க, ப்ளீஸ் என்னை தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மெத்த மேலே பொத்துட்டு அவர் மேலே விழுந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வரும். அவருக்கு ஒரு மாதிரி இருக்கவும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் என்னென்னு அவருக்கும் தெரியல, என்னது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப பேப்பர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் அதை வந்துட்டு கொஸ்டினை ரிவீல் பண்ணி தான் எழுதியிருக்கீங்கன்னு. பட் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்குல்ல, அதனால் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு இவரை என்ன பண்ணலாம்,
இவ என்ன பண்ணி திருத்துது, இதெல்லாம் திருந்த ஜென்மமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பேப்பர் திருத்திட்டு இருக்காரு. இப்போது இந்த சீனிங் எப்படி கட் ஆக, இந்த பக்கம் நீங்கள் சாரா 2 பேரும் அந்த காலேஜுக்குள்ளேயே வந்துட்டு உட்காந்துருப்பீங்களா. அப்போது சாரா வந்துட்டு, ஒயன் இங்கே பாரு, நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. என்னடி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்க, நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறா. பைத்தியக்காரி ஏன் இருந்த மாதிரி உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்போ அவளும் வளராண்ணா, நான் தெளிவாக தான் இருக்கேன், இங்கே பாரு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ கேட்க, என்னைக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் சாரா கிட்டே சொல்லியிருப்பீங்களா, இந்த மாதிரி நான் போய்ட்டு கட்டி பிடிச்சிட்டு பயந்துட்டுன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் விழுந்துட்டேன்னு சொல்லியிருப்பீங்களா. அதான் கேட்குறா. அன்றைக்கி நீ அவர் மேலே விழும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்க, தெரியலையே அப்படிம்பீங்களா. சரி நீ கட்டி பிடிக்கும்போது அப்படின்னு கேட்க, லைட்டாக என்னை தள்ளி விட்டுட்டு 4 அடி தள்ளி பண்ணி நின்றுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி தடுமாறினார், பேசவே முடியல அவரால். ஒரு மாதிரி திக்கி திணறி தான் பேசினார். அவ்வளோதான், அதான் நடந்துச்சு அப்படிம்பீங்களா. ஸோ சாராக்கு என்ன புரியுதுன்னா, ப்ரொஃபஸருக்கு மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபோடு அவளை பார்க்குறீங்க. அவளும் என்ன இப்படி பார்க்குற, ப்ரொஃபஸருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறா. ஹே போதுண்டி, நீ எனக்கு பண்ண வரைக்கும் போதும். அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் கூட நீ தானே கேட்ட, உனக்காக தான் நான் எடுக்க போனேன். படிக்கல ஓயன் ப்ளீஸ் ஓயன், ஃப்ரெண்டு தானே, ஹெல்ப் பண்ணிடி, எனக்கு திருடி பழக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நீ தானடி கேட்ப, உனக்காக தான் நான் போய் எடுப்பேன். ஆனால் பாரு இப்போ நான் செருப்படி வாங்கிட்டுருக்கேன், இதில் புதுசாக இன்னொரு செருப்படி வேறையா, சாணியில் முக்கிய அடிச்சிடுவார், இது எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சொல்ல, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க ஓயன், லவ் கேன் சேஞ்ச் எனிதிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறா. பைத்தியம் ஆயிட்டியா நீ, பயத்தில் பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு அப்படின்னு நீங்கள் அவளை கேட்க, இல்லடி இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன், ப்ரொஃபஸருக்கு உன் மேலே ஒரு இது, அதனால் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அவகிட்ட, இங்கே பாரு இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா வாயை பொத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாயை கை வச்சு பொத்தி விட்டுருவீங்க. அப்போ அவங்களோட கை பிடிச்சி இழுத்து விட்டு, ஒய்யன் இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக இது ஒன்று தான் சான்ஸு, இப்போ நீ மட்டும் ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு எதனாவது கொஞ்சம் ஆசையாக பேசுகிற மாதிரி பேசு, உனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டு, கண்டிப்பாக அவர் வந்துட்டு இந்த விஷயத்தை வெளியே விட மாட்டார், ஏன்னா அவருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறது நீ காட்டினாதான் அவர் வந்துட்டு இதை அவரோட அம்மாட்ட சொல்ல மாட்டார். ப்ளீஸ் டி அப்படிங்கிறா. கரும்பு பிடிச்சோல என்ன வேலைடி பார்க்க சொல்கிற, எனக்கு இதெல்லாம் பயம் எனக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ அவளும், ஒயன் 2 ஆப்ஷன் தான், ஒன்று இந்த ரோடு, லைக் நம்ம இனிமேல் இந்த காலேஜ் பக்கமே வர முடியாது, நம்மளோட தலையில் நல்லா முத்திர அடித்த மாதிரி இவங்க ரொம்ப வந்துட்டு சீட் பண்ணிக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலே ஊருக்கு சொன்ன மாதிரி இவங்க ஒரு ஊருக்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிரும், டிசியில் பிளாக் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம எந்த காலேஜில் சேர முடியாது, அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, நம்மளோட கரியரே நாசமாக போயிடும். நீ சொன்ன பார்த்தியா துணி கடையில் வேலை, அந்த கடையில் வேலைக்கு போனால் கூட அதில் யாருக்காவது நம்மளை பற்றி தெரிஞ்சுன்னா திருட்டு பட்டத்தை நம்ம மேலே கட்டிடுவாங்க, வேறு யாராவது பண்ணால் கூட, இதுதான் ஒரு வழி அப்படிங்கிறா. அப்போ இன்னொரு வழி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு இப்போ அது சொன்னதை கேட்டே பயமாயிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இன்னொரு வழி என்னன்னு நீங்கள் கேட்க, இன்னொரு பாத், அதுதான் இதில் முள் அப்படின்னா இதில் பூ, நீ பூலேயே நடக்கலாம் அப்படிங்கிறா. பைத்தியமே என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு நீங்கள் கத்த, இல்லைல்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா ஜிமின் சார் இருப்பார், நீ அவர்கிட்ட ஆசையாக 4 வார்த்தை பேசு, உண்மையாகவே இருக்கணும், அதாவது நீ நடிக்கவெல்லாம் வேணாம், நிச்சயமாகவே உனக்கு அவர் இனிமேல் பிடிச்சி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ நீ அவரை லவ் பண்ணலாம், அவர் லவ் பேக் பண்ணுவார், ஸோ 2 பேர் லவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு அழகாக பேர், அதுவும் இல்லாமல் நீ நல்லா படிக்கலாம், உனக்கு யார் கண்டா அவரே கொஸ்டின் பேப்பரை ரிவீல் பண்ணி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீ நல்லா படிக்கலாம், காலேஜில் யூனிவர்சிட்டியிலே ஃபஸ்ட் மார்க் நீ தான் வாங்கலாம், அப்புறம் என்ன கல்யாணம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், முடிவு பண்ணு, உன் கையில் தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கிறா. என்னடி இப்படி சொல்கிற, அவர் எப்படி என்ன லவ் பண்ணுவார், அவர் ப்ரொஃபஸர் டி, எனக்கு அவரோட அம்மாவை பார்க்கறதுக்கே பயம், இதில் கூடவே வாழ்க்கை முழுசாக நான் எப்படி இருப்பேன் அப்படிங்க. இங்கே பாரு, அவங்க நம்மக்கிட்ட தான் அப்படி இருக்கிறாங்க, அதே அவங்களோட மருமகன்னா ரொம்ப கேராக பார்த்துக்குவாங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ இங்கேருந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகேன்னு கூட சொல்லி முடிக்கல, பண்ணுறனா பண்ணலன்னு கூட சொல்லி முடிக்கல, அவள் பாட்டுக்கு எழுப்பிடுறா, நீங்களும் எழுந்திக்கிறீங்க. ஸோ இப்போ எந்திரிச்சு திருப்பி வந்துட்டு ஜிம்னாவோட வீட்டு வாசல் இருக்குல்ல, லைக் அந்த மதில் இருக்குல்ல காம்பவுண்டு, அங்கே கூட்டி போய் நிற்க வச்சிட்றா. எதுக்குடி மறுபடியும் நீங்கள் கூட நிறுத்தியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க,
நான் தான் இவ்வளோ படித்து சொன்னேன்ல, நமக்கு அந்த முள் இருக்கிற பாதை வேணாம், இந்த பூ இருக்கிற பாதை தான் வேணும், அதனால் நீ இதில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறில் ஒரு மாதிரி ஏணி கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஏணியை அந்த மரத்துலேயே தொங்க விட்டு போயிருப்பா போல். அதை இழுக்கிறா வந்துச்சு. அடிப்பாவி இது எப்படி இங்கே வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்க, இது தேவைப்படும்னு எனக்கு தெரியும்டி, அதான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து தூக்கி இந்த மதில் மேலே போட, நீங்களும் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. போயே தான் ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லுவாளா. சரி ஓகேன்ட்டு நீங்களும் அந்த ஏணி மாதிரி இருக்குதுல்ல அதில் ஏறிட்டுக்கிறீங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமினாவோட அக்கா பசங்களாம் வந்திருப்பாங்க போல். அவருக்கு அக்கா ஒன்று இருக்குது. ஸோ அக்கா பசங்களாம் வரவும் அவங்க கார்டனில் வந்துட்டு பால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 அக்காங்க அவங்களுக்கு, அதாவது பெரியமா பண்ணுங்க ஒன்று, அவரோட சொந்த அக்கா ஒன்று. ஸோ எல்லோரும் லீவுக்கு வந்திருப்பாங்க போல், ஸ்கூல்லாம் லீவ் போல் எல்லோரும் வந்திருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 குட்டி பசங்க இருக்குது, 2 பொண்ணு 2 பையன் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் போல். ஸோ அந்த மாதிரி இருக்கவும் இவங்க 4 பேர்த்து கூட இவர் விளையாடிட்டு இருப்பார். அப்போ பால் இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்க அந்த பால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த கார்டன் நீங்கள் இறங்குற வேண்டிய இடம் இருக்குள்ள பூச்செடி, அந்த இடத்துக்கு விழுந்துடும். அதில் ஒரு குட்டி பையன் மட்டும் ஓடி வந்து, மாமா நீ மோசம், இவ்வளோ தூரம் அடிச்சு விடுற, பார்த்துக்கோ, அப்போ நீ தான் வந்து பொறுக்கிட்டு போகணும், என்னை பால் பொறுக்க தான் வைக்கிற, எனக்கு விளையாடவே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சண்டை போட்டுருக்க. அவரும் என்னடா அப்படி தான் இது பண்ணுவேன், இல்லைன்னா நீங்கள் மட்டும் விளையாடிக்கங்கன்னு இது கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாரு. சரி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா இருப்பாள், அவள் போயிட்டு ஜிமின் கை பிடிச்சிட்டு, போவாத நானே பொறுக்கிட்டு வந்து தரேன், நீ என் கூட விளையாடினா போதும், இவன் கூட விளையாட எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி வச்சுட்டுருக்கா. ஸோ இப்போ அந்த பையன் வந்துட்டு பால் தூக்கி போட திரும்ப ஜிமின் பார்த்தீங்கன்னா அதை எட்டி ஒரு உதப்பார். அந்த பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மதில் மேலே ஏறி நிற்பீங்களா, சத்துன்னு உங்கள் மூஞ்சிலே வந்து அடிச்சிடுவோம். அவ்வளோதான், நீங்கள் பப்பரப்பான்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. அது வெளியே விழுகல, உள்ளே விழுந்துருவீங்க. நீங்கள் உள்ளே பொத்துன்னு விழுகவும் ஒரு மாதிரி சத்தம் போட்டு விழுந்திருப்பீங்களா. இந்த குட்டி பசங்களாம் பயந்துருச்சு, ஏதோ பேய் பிசாசுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நைட் டைம் இல்லையா, கிட்டத்தட்ட மணி ஒரு 9:30 இருக்கும். ஸோ நைட் டைமு, அதனால் அதுங்க பயந்துட்டு ஐயோ மாமா ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஓடுதுங்க. ஸோ இவர் பார்க்குறாரு, டேய் பால் விழுந்த சத்தமாக இருக்குண்டா, பூச்செடி மேலே விழுந்துச்சுல, போய் எட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆஹா நான் போக மாட்டேன், அங்கே ஏதோ கத்துச்சு, எனக்கு விளையாட்டு வேணாம் கேமும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறான். அவன் போனது இன்னொரு பையனும் ஓடிடுறான். இந்த 2 பாப்பா மட்டும் இருந்துட்டு, மாமா நாமளும் போயிடலாமா அப்படிங்குது. விளையாட வேணாமா அப்படின்னு கேட்பாரா. வேணாம் காலையில் விளையாடிக்கலாமாம்மா, இங்கே ஒரே அபசகுணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் வந்துட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போயிடுதுங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஆல்ரெடி அன்றைக்கி உங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு, இன்றைக்கி நெத்தியில் அடிபட்டிருக்குது, இங்கே வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அடிப்படுது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மெதுவாக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க ஜிமின் வந்துட்டு அந்த 2 பாப்பாங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இவர் சென்டரில் 2 பக்கம் 2 குழந்தைங்க. ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குறாங்க கதவுக்கிட்ட. இது ப்ரொஃபஸர் வேறு இவங்க கூட இருக்காங்க, ஒரு வேளை மேலேயும் இவங்க கூட இருந்தால் என்ன பண்ணுறது. ஐயோயோ, இப்போ நான் ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறது, எனக்கு உங்களை பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டா, இல்லை விட்டு டெலிட் பண்ணுங்கன்னு கேட்குட்டா, எப்படி ஆரம்பிக்குன்னு தெரில, இந்த பைத்தியக்காரி அதை மட்டும் சொல்லாமல் அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து ஒரு கல் பொத்துன்னு மறுபடியும் உங்கள் மேலே வந்து விழுகுது. பார்த்தா சாரா தான். ஏய் போடி, இன்னும் என்ன பண்ணுற அப்படிங்கிறா. போய் தொலையிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுந்திரிச்சு மெதுவாக அந்த பின் வழியாக போவீங்களா அன்றைக்கி போன மாதிரி, அதே மாதிரி உள்ளே போயிட்டு அவரோட கட்டில் கடையை போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போது ஜிம்மியும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடலாம் முடிச்சுட்டு, சரி மாமா போய்ட்டு குளிக்கிற, எனக்கு டயர்டாக இருக்குது, காலேஜ் போகணும், ஒழுங்காக சாப்பிட்டு படுத்து தூங்குங்கண்ணா அப்படின்பாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சாப்பிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இவரும் மேலே போகலான்னு வரும்போது அதில் ஒரு பாப்பா மட்டும், மாமா நானும் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. இல்லை வேணாம், நீ தனியாகவே படுத்துக்கோ, அம்மா கூட படுத்துக்கொண்டு போவார், ஏன்னா எல்லாம் போட்டு உதச்சிருவாங்க. ஸோ அதனால தான். அப்போ அந்த பிள்ளை அடம் பண்ணுது, மாமா ப்ளீஸ் நான் கூட படுத்துக்குன்னு கேட்க, முதல்ல சாப்பிடு அப்புறமா தூங்குவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிக்க போயிடுறாரு. இங்கே மேலே வந்து பார்த்தா நீங்கள் கட்டில் கடி படுத்திருப்பீங்களா. ஸோ அவருக்கு தெரியல, அவர் பாட்டுக்கு மேலே போயிட்டு, அதாவது உள்ளே வந்துட்டு குளிக்கிறாரு வராரு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பார் உள்ளேயே, லைக் பாத்ரூம்லேயே சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ கரெக்டாக வந்துட்டு அப்படியே காலை தொங்க போட்டு அப்படியே கட்டில் மேலே உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்க நீங்கள், சரி ஓகே நம்ம இப்போது வெளியே போயிடலாம், அவர்கிட்ட பேசலாம், என்ன சொல்லுவாருன்னு தெரியல, ஆனால் ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா இன்றைக்கி அவரோட அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஒரு வேளை சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது, சொல்லியிருப்பாரா, பிரின்சிபல் மேம்க்கு மட்டும் தெரிஞ்சுனா அவ்வளோதான், என்ன பண்ணுறது, சொல்லியிருப்பாரா, இல்லை சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அவரும் வந்துட்டு படுத்துவங்களான்னு நினச்சிட்டு ஃபோன் இது பண்ணிட்டு வைப்பாரா, லைக் அந்த லைட் ஆஃப் பண்ணான்னு போகும்போது நீங்களும் வெளியே வரலான்ட்டு அந்த கட்டில்கிட்டேருந்து உருண்டுவீங்க. அப்போ டக்குன்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு திரும்ப அந்த கட்டில்கடியே ஒழிஞ்சுக்கிறீங்க. நல்ல வேலைடா யாரும் பார்க்கல நம்மள அப்படின்னு சொல்லிட்டு கட்டில்கடியே ஒழிஞ்சுக்க ஜிமின் பார்க்குறாரு. பார்த்தா அந்த குட்டி பார்ப்பாங்க தான், மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன்,
நானும் கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இன்னொரு பாப்பா பின்னாடியே வருவா. வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாரு. மாமா ப்ளீஸ் மாமான்னு சொல்லி அது கெஞ்சுதுங்க. இவருக்கு வந்துட்டு தூங்குறப்ப டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏன்னா காலைல வேலைலாம் இருக்குல்ல, ஸோ காலேஜுக்கு கிளம்பி போகணும். அதனால இந்த பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அம்மாக்கிட்டே போய் படுத்துங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்பாரா. அது ரெண்டும் அழுகாச்சி பிடிச்சிச்சு. பயங்கரமாக அழுதுட்டுருக்க. கீழேருந்து அவரோட அம்மாவே மேலே வந்துடுறாங்க. என்னடா எதுக்கு அழுக வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. மா காலையில் காலேஜ் இருக்குமா, எனக்கு நிறையா வேலை இருக்குதுமா, தூக்கம் கெட முடியாது, இவங்களை கூப்பிட்டு போ, நைட்டெல்லாம் டார்ச்சர் பண்ணிடுவாளுங்க அப்படிங்கிறாரு. ஏண்டா குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குது, இன்னும் கொஞ்சம் பெருசானா இப்படி வந்து கேட்குமா? குழந்தையா இருக்கும்போது ஆசை கேட்டால் படுக்க வச்சுக்கணும், தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். நாளைக்கு உனக்கு ஒன்று பிறந்தா என்ன பண்ணுவ? இப்படி தான் விரட்டி விடுவியா அப்படிங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி இவர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. அந்த பிள்ளைங்க ரெண்டும் பயங்கரமாக அழுதுட்டு போகுது, நம்ம மாமா கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிக்கி கதவை சாத்திடுறாரு. லாக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அம்மாடி கதவை சாத்திட்டாருடா ஐயப்பா, இனி யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கட்டிலேருந்து உருண்டு வருவீங்க. ஸோ கரெக்டாக அவரும் வந்து லைட் ஆஃப் பண்ணியிருப்பாரா. லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்ப நீங்களும் உருண்டு அப்படியே வெளியே வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ இருட்டில் டக்குன்னு அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவனா எப்படி இருக்கும், செம்மையாக பயந்துடுறாரு. எப்படியும் அவர் கத்துவாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல். அவரோட வாயை பொத்திடுறீங்க டக்குன்னு. அவரோட செவுத்தோட சாய்ச்சி இழுத்து, அதாவது செவுத்தோட பின் பண்ண மாதிரி வாயை பொத்தி நீங்கள் நிற்க, அவர் அப்படியே அந்த செவுத்து பக்கத்தில் தான் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஸ்விட்சை போட்டு பார்த்தா நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் அது வந்து இன்றைக்கி உங்களோட அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்களா, காட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹேய் நான் கூட மறந்துட்டேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டால, இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு கத்துறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வாயை பொத்திட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அவர் ஏதோ கத்திகிட்டே இருக்கிறது அவங்க கேட்கும் போல் அரைக்குறையாக கேட்குதாட்டிருக்குது. பட் அவங்க கண்டுக்கலை. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஜிம்முக்கு செம சண்டை வந்துடுது. நீங்கள் ப்ரொஃபஸர் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே கெஞ்சிட்டே இருக்கு. அவர் வந்துட்டு அப்படி கத்துறதுக்கு தான் பார்க்குறாரு. நீங்கன்னா அவர் வாய் எப்படி போய் நல்லா வச்சு கை வச்சு அமுத்திக்கிறீங்க. நல்லா வாய் பற்றிக்கிட்டே ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்களேன் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் அப்படிம்பீங்களா. என்னடி அப்படிங்கிறாரு. அது வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இருந்த மாதிரி ஒரு மாதிரி செட்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு மாதிரி நெளிறீங்க, சிரிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏய் சி என்னது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. ப்ரொஃபஸர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சாரா சொன்னதாலும் ஞாபகம் வந்திருக்கும்ல, நீ வந்துட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பா, அதெல்லாம் அப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டக்குன்னு அவரோட ஷோல்டரில் கையை வைக்க டக்குன்னு கை தள்ளி விட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் அது வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பீங்களா. யார் சொன்னா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வெளியே வந்து சொல்லுவாங்களா என்ன, நம்மளே அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறீங்க. புரிஞ்சுக்க வேண்டியதானா? ஏய் என்ன கற்பனை ஏதாவது பண்ணிட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறியா, முதல்ல கிளம்பு வெளியே அப்படிம்பாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேன்ட்டு இருக்கிறீங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ சீரியஸாக தான் இருப்பார் போல். அம்மா அப்படின்னு சொல்லி கத்திடுவார். கத்தும்போது நீங்கள் டக்குன்னு வாயில் கை வச்சு அமுத்தினாலும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், மனுஷன் ஷாக்கில் நின்றுருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குதுல்ல, அதுங்க மாமா கூப்பிடுறாங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே ஓடி வருதுங்க. அப்போன்னு பார்த்து நீங்கள் திரும்ப சிம்மாக்கு டைட்டாக கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அவர் வந்து உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருவாரா. நீங்கள் கட்டில் மேலே போய் மறுபடியும் பொத்துன்னு விழுங்குறீங்க. பட் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவரோட தோலில் வந்துட்டு துண்டு போட்டிருப்பாரு, அதையும் பிடிச்சி இழுத்துடுறீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் மேலே விழுந்துட. இப்போ பக்கத்தில் பார்க்குறீங்க ஃபோன் இருக்குது. எல்லாம் இந்த ஒரு ஃபோன்னால தான் வந்த பிரச்சனை. இது டெலிட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை நம்ம லவ் பண்ண வைக்க வேணும் அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உருண்டு போயிட்டு அந்த ஃபோன் எடுத்துருவீங்களா. இப்போ அவர் அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்கு உங்கள் மேலே அப்படியே வந்துட்டு உட்காந்து மாதிரி ஹவர் ஆவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அந்த குழந்தைங்க கரெக்டாக மேலே ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவன் சொன்னான் இந்த வாண்டுங்க மறுபடியும் மேலே போகுது, கத்துவான் நம்மக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே வரா. இங்கே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து படுத்து உருண்டு பேண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு. இப்போ நீங்கள் அவர் மேலே வந்துட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு ப்ரொஃபஸர் முதல்ல அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி மிரட்டுற அப்படிம்பாரு. பின்ன என்ன இது ஒன்று வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா, அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு அசர மாட்டேன், கொடுங்க அதை நான் டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க பார்த்துட்ருக்க. நீங்கள் தான் அவர் மேலே உட்காந்துட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து கதவை திறக்கும்போது சட்டுன்னு ஜிமின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியல, உங்களுக்கு கீழே உருட்டி போட்டுறாரு. ஸோ இப்போ அவர் உங்கள் மேலே ஏறி வந்துக்கிட்டு என்ன என்ன
அமைதியாக இருக்க மாட்டியா, அடங்க மாட்டியா, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் விட முடியாதுடி என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, இதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்துடுதுங்க, அவரோட அம்மா பார்த்துடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க வாயடிச்சு போய் நிற்க, இந்த பக்கம் நீங்கள் ப்ரொஃபஸர் ப்ளீஸ் ப்ரொஃபஸர் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆக்சுவலாக நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பாக அவங்களோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதாவது டெலிட் பண்ணணும், அம்மா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண வேணான்னு நீங்கள் சொல்ல, ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ண தான், உன்னை இப்படியே விடுறதால எனக்கு வந்துட்டு ஐடியா கிடையாது, இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ப்ரொஃபஸர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஏய் குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிவாரா, லைக் அவர் வந்துட்டு அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் அப்படி இது பண்ணிடுவார். பட் உங்களோட அதாவது உங்களோட வருங்கால அத்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிரின்சிபல் இருக்கிறாங்கள, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவன் ஏதோ குடின்னு கிஸ் பண்ண தான் போவான் போல அந்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லி கற்று டக்குன்னு அவங்க 2 பேத்துக்கு ஷாக்கு. பிரின்சிபல் ப்ரொஃபஸர் பிரின்சிபல் மேம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். மனுஷனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்படியே அதே பொசிஷனில் 2 பேரும் இருக்கிறீங்க, ஆடலாம் அசையலை. இப்போது டக்குன்னு கிட்ட வராங்க அவரோட அம்மா. கிட்ட வந்து அவங்க கிட்ட நின்றுக்கிட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ டக்குன்னு நினச்சி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலை சொறிவாங்க. தலை சொரிஞ்சிட்டு பேசலாம் வந்துட்டு ஒரு மாதிரி தொடச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ நீங்களும் ஐயோ பிரின்சிபல் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர்வை இழுத்து அப்படியே முக்காடு போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ முக்காடு போட்டு அப்படியே எழுந்திரிச்சு நின்று ஜிமினுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த கருவம் பிடிச்சவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஓ ஐயா இதுக்கு தான் குழந்தைங்கள கூட படுக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணியா, தட்டி விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்ல, நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னது விஷயம் நமக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்குது இல்லை நமக்கே பாதகமாகிடுமா அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டுக்க, அந்த பக்கம் ஜிமினா போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஜிமினும் வந்துட்டுமா நான் சொல்கிறது கேளுங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன ஆமா ஏய் வயன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ என்ன இவங்களுக்கு என் பேர் கொண்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே என்னோடய பேர் சாரா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஏய் சாராவை நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் மேம் அது வந்து அப்படிங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஆகுனா, நீங்கள் அந்த கட்டில் இருக்கும்போது சாராவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்கறதுக்கு. அப்போ ஃபோன் கட் பண்ணாமல் தான் இருக்கிறா. நீங்கள் என் பேர் சாரான்னு சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது அவளுக்கு கேட்டுருச்சு. அடி கிராதகி எப்படி என்ன மாட்டி விடுறா பாரு, நல்லா இருப்பியாடி நீ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்க. இந்த மேம் கரெக்டாக சொல்லிடுறாங்க நீ வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமினுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக பனியன் போட்டிருப்பாரா, அந்த பனியனை பிடிச்சி ப்ரொஃபஸர் ப்ளீஸ் காப்பாற்றுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் என்ன பண்ண முடியும், அவரே மாட்டிட்டு நின்றுருக்காரு. அப்புறம் அவரும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இது வேற ஒரு விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மேலே என்னடா நான் சரியாக புரிஞ்சுக்கணும்? என்ன வேலை பண்ணிட்டுருக்குற, அது உன்னோட ஸ்டூடெண்ட், அவகிட்ட போயிட்டு இப்படி அசிங்கமாக அவனுக்கு அப்படின்னு கேட்க, நான் என்னவா பண்ணேன், அவதாம்மா அப்படி அப்படிங்கிறாரா. வாய் மூடு, பொட்டப்பளை வந்து இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நீ வரத்துக்கு முன்னாடி அவதாமே மேலே ஏறிக்கான்னு சண்டை போட்டா அப்படின்னு சொல்லுவாரா. ஆக்சுவலாக அவர் சண்டை போட்டான்னு சொல்ல வரது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் மேலே ஏறின்னு சொல்லும்போது அசிங்கம் பிடிச்சவனே இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா பல்லாருன்னு ஜிமின் கணத்துலேயே ஒன்று கொடுத்துட்றாங்க. உங்களுக்குன்னா பக்குன்னு ஆகிடுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா உங்களை அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி திருத்துன்னு முடிச்சிட்ருக்க. ஜிமினோட வீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட அக்காலாம் வந்திருக்காங்களே, ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் ஜிமினோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் மாலையும் கழுத்துமாக நிற்கிறீங்க. என்னன்னா ஜிமினோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன தான் பிரின்சிபலாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைல் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு அப்புறமா நான் உன்னை எப்படி விட்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நீங்களும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் வந்துட்டு அவங்க அதெல்லாம் கேட்கல, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, மானமே போயிடுச்சு, இவளால் மானமே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி தான் காலையில் கோவிலில் கூப்பிட்டு போயிட்டு யாருக்கும் சொல்லாமல் கொஞ்சம் அந்த ரொம்ப டீப்பான ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் கையோடு முடிச்சு விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படி காலத்தில் மாலையும் கழுத்துமா நின்றுட்டுருக்க. அந்த குழந்தைங்கள்லாம் மாமா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நில்லுங்க 2 பேரும் ஒன்றா நில்லுங்க,
நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்குறேன் கல்யாண ஃபோட்டோலாம் எப்படி இருக்குதுன்னு. நான் ஃப்யூச்சரில் ஃபோட்டோகிராஃபராக போகிறேன். நீங்கள் நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குதுங்க ஃபோனை வச்சு வளைச்சு. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டுருக்கிறீங்க. இது சடனாக கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இப்படியே தான் அந்த டே வந்துட்டு ஒரு மாதிரி பாஸ் ஆகுது. உங்களோட அம்மா அப்பாவும் வந்துட்டு சரி ஓகேன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கே நம்ப முடியல நம்ம பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது சடனாக முடிஞ்சிருக்குல்ல, அதனால தான். ஸோ இன்றைக்கி நைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டிங் நைட்டில் ரெடி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தின்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அப்படி உங்களை முறைக்கிறாரு. ஆனால் நீங்கள் சரி எல்லாமே சாரா சொன்ன மாதிரி நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவர் அதை காட்ட மாட்டார். அப்படியே காட்டினாலும் அத்தை கண்டிப்பாக அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அவங்களோட மருமக அப்படிங்கிற ஒரு பேர் தானே வெளியே வரும். சாதாரணமாக ஒயன்னு சொல்ல மாட்டாங்க, பிரின்சிபல் மேடமோட மருமகன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக இதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு தான் மாதிரி செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காரு உங்கள் மேலே. உள்ள மட்டும் பாடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்க. இவருன்னு இப்போவே இப்படி பார்க்குறாரு. சாரா சொன்னது ஒரு வேலை நிஜமோ? அப்போ இவருக்கு என் மேலே ஏதோ ஒரு இது இருக்கும் போலையே, இப்போவே இப்படி பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தப்பாக தோணுது. ஆனால் அவர் கோபத்தில் பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா, ஜிமினா நீ மேலே ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போக, ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அவரோட அம்மா தான். என்னம்மா அப்படிம்பாரு. உன்னை மட்டும்தான் போக சொன்னேன், அவ்வளோ அது கூப்பிட்றா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது அப்படிம்பாரா. ஏன் ரொம்ப அவசரமோ? அதானே அவசரம் இல்லாமே நேற்று அப்படி அப்படிங்கவும், மா தயவு செஞ்சு நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறம்மா, அது விஷயமே வேற, அது தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவ அப்படிங்கிறாரா. அம்மாடியோ நேற்று ஆனதை விட நான் பெருசாக ஷாக் ஆக போகிறேன் அந்த விஷயத்த தெரிஞ்சா அப்படிங்கவும் அவரோட அம்மா அப்படி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா, மா அது என்னால் சொல்ல முடியாதுமா, ஆனால் நிஜமா நான் நேற்று அப்படி பண்ணலை, இவ தான் அப்படி பண்ணோம் அப்படிங்கவும், ஏண்டாடே பொட்டப்பில் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிச்சு, இதை நான் நம்பணும், வாய் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நீங்கள் அத்தை ஆமாம் நான் வேணான்னு சொன்னேன், இவர் தான் தப்பில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஆசைவார்த்தையெல்லாம் பேசி என்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பிளேட்டை மாற்றி போட்டுடுறீங்க. ஜிம்மி அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்க, இப்படி பார்க்காதீங்க எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. ஜிம்மியோட அம்மாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. டேய் கர்மம் போய் தொலைடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முடுக்கி விட்டுற. ஜிம்மினும் வந்துட்டு பாடி மேலே பாடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு பல்ல கடிச்சிட்டு. நீங்களும் அத்தை நான் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏம்மா ரொம்ப அவசரமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப அவசரம்லாம் இல்லத்த, அவர் சீக்கிரமானு சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது அதனால தான் அப்படிங்கிறீங்க. அவருக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு உங்கள் மேலே அது க்ரஷ் வந்திருக்கும் தான், ஆனால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் மொத்தமாக லவ்வே வந்துருச்சு போல், ஒரே நாளில் மாறி போயிட்டீங்க. இப்போது அவங்களும் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பாலை கொடுத்து அனுப்பிவிட நீங்களும் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு கதவை திறந்தா ஜிமின் அப்படியே செம்ம வெறியோடு உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறது பார்த்தா கோவத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதோ ரொம்ப ஆசையாக பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கதவை லாக் பண்ணிட்டு கிட்டே போயிட்டு அந்த பால் சொம்ப அதை கொடுக்க, அவரும் ரொம்ப முக்கியமாக இது அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுண்ணா, ஆஹா இதெல்லாம் எதுவும் வேணாம் ஸ்ட்ரைட்டாக அச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ தனி கற்பனை உலகத்தில் இருக்கா. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு எதோ மேலே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மேலே பார்த்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படி கேட்கவும் நீங்கள் அப்போ தான் டக்குன்னு அச்சோ அது ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க, ஏய் முதல்ல அந்த பக்கம் வெயி அப்படிங்கிறாரு. நீங்களும் வச்சுட்டு அவரே ஒரு மாதிரி ஆசையாக சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு பலான கணத்தில் எனக்கு கொடுக்க, எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏண்டி நேற்று என் அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, ஒரு வார்த்தை இல்லை நான் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல, இன்றைக்கி என்னடானா ஆமாம் நான் வானான்னு சொல்ல இவர் தான் பண்ணாருங்கிற, என்னடி பண்ணோன்னே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்களும் ப்ரொஃபஸர் நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் தான் என்ன பிளாக்மெயில் பண்ணீங்க, எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல. இப்போ பார்த்தீங்களா உங்களால் அந்த விஷயத்த உங்களோட அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஒரு வேளை அப்படி சொன்னாலும் அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களோட மானம் தான் போகும்.
பாருங்கள், நான் சேஃப் ஆகிட்டேன். நான் சேஃபாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சேஃபு. இப்போ நாங்கள் 2 பேரும் சேஃபாக இருந்தாலும் என் குடும்பம் 2 பேர்த்து குடும்பமும் சேஃப் ஆகிட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் அதை காட்டியிருந்தீங்கன்னா, எங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா எங்கள் 2 குடும்பமும் தற்கொலை பண்ணியிருந்திருப்பாங்க தெரியுமா அவமானத்தில். நான் 2 குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது ஜிமினும் வந்துட்டு எதுவுமே பேசல, கம்முன்னு போயிட்டு உட்காந்துக்கிறாரு கட்டில் மேலே. அவருக்கு என்ன பேசுனே தெரியல, கோவமாக வருது. ஏன்னா அவர் மேலே பேட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல அவரோட அம்மாவுக்கு, அதனால் கடுப்பில் இருக்காரு உங்கள் மேலே. அப்போ நீங்களும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு கையை அப்படியே கீழே வச்சுருப்பாரா பெட்டு மேலே. அந்த கை மேலே நீங்கள் கொண்டு உங்கள் கையை வைக்க அவரோடய உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ப்ரொஃபஸர், ஏன் இப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் தயங்க வேணாம், என் கை பிடிச்சிக்கோங்க, நான் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வலிய அவர் வந்துட்டு, எது நான் உன் கை பிடிக்க ஆசைப்பட்றேண்ணா அப்படிங்கிறாரு. இல்லையா பின்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லவே இல்லை, முதல்ல இதா அப்படின்னு சொல்லிட்டு 2 3 அதான் ஒரு தலகாணி இருக்கும்ல, ஒரு தலகாணி தூக்கி உங்கள் மூஞ்சி மேலேயே போடுறாரு. என்னது அப்படிங்களா? ஒரு போர்வை, அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்கல. தலகாணி மட்டும் உங்கள் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சு போயிட்டு அந்த பால்கனியில் படுத்துக்க போ அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர், அங்கே எப்படி அப்படின்னு கேட்குறீங்க? ஏய் பைத்தியம், போ நீ போய் அங்கே படுத்து தூங்கு அப்படிம்பாரா. நானா அங்கேயா அப்படிங்கிறீங்க? நீ தான் அங்கே தான், இனிமேல் அதான் உனக்கு இடம். போ, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க, உன்னை திருத்தவே என்னால் முடியலை. கடைசியில் இப்படி ஒரு ஆகாவலி அடங்கா பிடாரி என் தலையை கட்டிட்டாங்க. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. சரி நீ போ, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, போ அங்கே போ, பால்கனிலே கடை அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கி விட்டுறாரு. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்து, ப்ரொஃபஸர் அப்போ ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எது அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி சார், இப்போ நான் முதல்ல ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பால்கனியில் விட்டுட்டு அவர் கட்டில் படுத்து தூங்கிறாரு. பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உங்களுக்கு குளிர்து, உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன இவ்வளோ குளிர்து, இந்த மனுஷன் என்ன இப்படி கல் நெஞ்சுக்காரனாக இருக்கான். கல் நெஞ்சுக்காரன் எப்படி என்னை மட்டும் இங்கே வெளில தள்ளிட்டு அவர் மட்டும் அங்கே நிம்மதியாக தூங்குறாரு. ஒரு பொண்டாட்டி இருக்கா, கல்யாணம் புதுசாக பண்ணியிருக்கோம், ஆசையாக பேசலான்னு கூட பரவாயில்ல, பக்கத்தில் தூங்குவாது விடலாம்ல, ஏன் இப்படி இருக்காரு? இவரை போயிட்டு நல்லவர் நினச்சிப்பாரு. என்ன சொல்லணும், எல்லாம் இந்த சாராவால் வந்தது. அவளுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி கொடுக்கறதுக்கு போயிட்டு என் வாழ்க்கையே இப்படி தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன், இந்த குழுவில் நடுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராவுக்கு கால் பண்ணுறீங்க. அவள் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடி நேரத்தில் கூப்பிட்ருக்க, ஏதாவது ஐடியா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, செருப்பு பிஞ்சிரும், எல்லாம் உன்னால தான், உன்னால் இப்படி நடுங்கிட்டு இருக்கிற பாரு குளிரில் அப்படிம்பீங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இது வீடியோ கால் பண்ணுறேன் அப்படிம்பீங்களா. சிச்சி எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறா. சரி எனக்கு வாயில் நல்லா வருது சாரா, வீடியோ கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் பால்கனியில் உட்காந்துருக்க. இங்கே என்ன பண்ணுற இந்நேரத்தில் அப்படின்னு அவள் கேட்குறா. இங்கேயா பொங்க வச்சுட்டுருக்கிறேன், வரியா நீயும் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பேசுகிறேன்னு கேட்பாளா. அப்போ தான் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. ஓச்சோ இப்படி ஆயிடுச்சா, அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவர் அடிக்கடி ஒன்று கேபின்கெல்லாம் கூப்பிடுவார், அப்புறம் கிளாஸ் முடிச்சு போகும்போது ஒன்று ஒரு மாதிரி பார்த்துட்டு போவார். ஸ்டார்டிங்லேருந்தே நான் கவனிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அவர் உங்ககிட்ட நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாளா. ஏய் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதாண்டி, உன் பேச்சை கேட்டு தாண்டி நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இந்நேரம் நான் என் வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருப்பேன். இங்கே பாரு கொசுக்கடையில் இந்த குளிரில் ஒரு போரை கூட இல்லாமல் கிடக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை நாளைக்கு பேசிக்கிறேன், காலேஜில் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மணி 2 இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குளிராக அதிகமாக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. மணி 3 4ன்னு போகும்போதெல்லாம் எப்போவுமே வெயில் காலமாக இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக குளிர மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்பவே குளிராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நல்லா மார்கழி மாதத்து குளிர் போல் ரொம்ப குளிருது, தாங்க முடியல, விட நடுங்குறீங்க விடன்னு. இப்போது பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இல்லை இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா குளிரில் நடுங்கி செத்து போயிடுவேன், பேசாமல் போய் படுத்துக்கலாம், அவர் தான் அங்கே தூங்கிட்டு தானே இருக்காரு, எனக்கு கீழே படுத்து பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு தலகாணி வந்துட்டு அங்கேயே விட்டுறீங்க. ஸோ அப்படியே தலகாணி விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருப்பார். சரி நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக படுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரத்தில், ஆக்சுவலாக ஜிமின் பார்த்தீங்கன்னா கட்டில் வந்துட்டு ஒரு கார்னரில் படுத்துருப்பார். நீங்கள் அடுத்த கார்னரில் வந்துட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அடுத்த கார்னரில் ரொம்ப குட்டியோண்ட இடத்துல வந்துட்டு எழுந்திரிச்சு அப்படியே மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ தான் நல்லா இருக்குது, ஆனாலும் குளிராக இருக்குது.
அப்படி ஒரு மாதிரி குறுக்கி படுத்து போடல, நல்லா நம்மளோட காலெல்லாம் அப்படியே கட்டிப்பிடிச்ச மாதிரி படுத்து போடல, அந்த மாதிரி அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அப்படியே தான் விடியுது. அப்போது ஜிமின் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிப்பார். கண்ணை முழிச்சு பார்த்தா டைட்டாக நீங்கள் அவரை ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. உங்களோட காலை அவர் மேலே கிடக்குது, கையை கழுத்தில் போட்டு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி படுத்துட்ருக்கா. ஏய் என்ன இவ இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே ஒரு செகண்ட் வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. என்னன்னு தெரில, அமைதியாக பார்த்துட்டே இருந்தவர் இப்போ டக்குன்னு கண்ணு மூடிக்கிறாரு. என்னென்னு பார்த்தா நீங்கள் கண்ணு திறந்துருப்பீங்க, நீங்கள் கண்ணு முடிச்சு எழுந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, விடிஞ்சிருச்சு. அம்மாடியோ நல்ல வேலை, இவருக்கு முன்னே எழுந்துட்டா, தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான், கண்ணே போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருப்பீங்க. இப்போ மெதுவாக அவரோட கையில், அதாவது அவரோட கழுத்தில் கை போட்டிருப்பீங்களா, கையை எடுத்துக்கிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் மெதுவாக எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக உருண்டு மறுபடியும் அந்த பால்கனியில் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அங்கே போய் படுத்ததுக்கப்புறமா பெட்ஷீட் வந்துட்டு இல்லைல்ல, அப்படியே கவுந்து படுத்துட்டு என்னோடய ப்ரொஃபஸர் கூட நான் தூங்கிட்டுருக்கேன், நினச்சி கூட பார்த்ததில்ல, அழகாக தான் இருக்கார், ஆனால் கொஞ்சம் கோவமாக இருக்கார், கோவக்கார ப்ரொஃபஸர் போல். கோவக்கார புருஷன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்ல, இப்படியே தான் லைஃப் ஃபுல்லாக கோவமாகவே இருப்பாரா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட்டு டேக் இட் ஈஸி அந்த மாதிரி தான். இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்க. இவர் இப்போ கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அமைதியாக போய் படுத்துட்டுருக்குறீங்க. இவர் நினச்சி அப்படி பார்த்துட்டு ஃப்ராடு, கொஞ்சம் கூட திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு வருவார். வந்து பார்த்தா இன்னும் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஏய் ஏன் அப்படிம்பாரா. ஆ ஆ சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. எஞ்சி கிளம்பு, காலேஜுக்கு போவேணா, இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது போ அப்படின்பாரா. என்னடா அவர் இன்றைக்கி கூட டெஸ்ட் இருக்குதுங்கிறாரு. ஐயோ ப்ரொஃபஸர் இன்றைக்கி நான் காலேஜ் வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்பார். அவ்வளோதான் கப்புச்சுப்புன்னு போயிட்டு ஓகே ப்ரொஃபஸர் நான் போய்ட்டு ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. போய்ட்டு குளிச்சுட்டு வரீங்க. இப்போ குளிச்சுட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருப்பாங்களா அதெல்லாம். ஸோ வாவேன் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் ஆசையாக சாப்பிட்லான்னு போனா டைம் ஆச்சு காலேஜுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். இருடா அவள் சாப்பிட்டுட்டும் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் நான் ப்ரொஃபஸர் கூட பைக்கில் போகிறேன்னா இனிமேல் இப்படி தான் போல், நல்லா தான் இருக்குது, காலேஜில் எல்லோரும் வெந்து செத்துருவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ கனவு கண்டுட்டு தனியாக சிரிச்சிட்ருக்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வரும் தான், பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை பஸ்ஸில் போக சொல்லுங்கள், நல்லா கூப்பிட்டு போக முடியாது, எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அப்போ டக்குனோட அம்மா பார்த்தீங்கன்னா டேய் என்ன பழக்கது, எனக்கு தான் கல்யாணம் நேத்தர கல்யாணம் இருக்குது, ஸோ இன்றைக்கி நீ காலேஜ் போகிறேன்னு சொல்கிறதே நான் விட்டுருக்கக்கூடாது தான், ஆனால் என்ன பண்ணுறது நிறையா பொறுப்பெல்லாம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போன்னு சொன்னால் நீ என்ன விட்டுட்டு போகிறாங்கடா, இன்றைக்கி எக்ஸாம்லாம் இருக்கிறதுல தெரியும்ல கூட்டு போவலா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. இப்போ ஜிம்முன்னு அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா முக்குன்னு முக்கிட்டு ப்ரொஃபஸர் போகலாம் அப்படின்னு சொல்வீங்களா. அப்போ உங்களோட அத்தை பார்த்துட்டு அது என்ன ப்ரொஃபஸர், அதெல்லாம் முன்ன, அதான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒழுங்காக வாங்க போங்கன்னு கூப்பிடு, இல்லைன்னா மாமான்னு கூட கூப்பிட்டுக்கோ, ப்ரொஃபஸர்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜிமினாவே பார்த்துட்டே இருக்க வெக்கப்பட்டே இருக்கிறீங்க. என்னடி அப்படிம்பாரா. நான் அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டா இல்லை மாமான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டே கேட்க அவருக்கு நீங்கள் பேசினாவே ஒரு மாதிரி ஷையாக சிரிப்பு வரும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ப்ரொஃபஸர்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ப்ரொஃபஸர்னே கூப்பிடுன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி தொலை அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆசையோடு போய் ஏறிக்கிறீங்க. அவர் தொலைன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஏறிக்கன்னு சொல்கிறாருல, அதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துப்பீங்க போல். அப்படியே ஓடி போய் ஏறிக்க. இப்போது காலேஜுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். ஜிமின் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் என்னாச்சு, வண்டி ரிப்பேரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏய் இங்கே பாரு, நான் காலேஜில் கொண்டு போய் விடுறேன், பிக்கப் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த வெளியே வாய் திறக்கக்கூடாது. அப்புறம் உன் கூட ஒன்று சுற்றுமே தாய் தாக்கான்ட்டு அந்த சாரா அவகிட்டே சொல்லுவே, யாருக்காவது வெளியே தெரிய வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை காலேஜுக்குள்ளே அதாவது கொஞ்சம் வெளியே வந்துட்டு இறக்கி விட்டு அவர் பைக்கை கொண்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் வெளியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ சாரா வரா கரெக்டாக, ஏய் என்னது வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்ட அப்படிங்க சோகமாக இருக்கிறீங்க, ஏன் மூஞ்சி ஏண்டி இப்படி சோகமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா ப்ரொஃபஸர் வந்து நமக்கு கல்யாணம்ன்ற யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவள் உடனே ஏன் இங்கே பாரு,
அவர் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் உனக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் சொல்ல அப்படின்னா நிறைய பொண்ணுங்களுக்கு இவர் வேற பிடிக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கு கூட இவரை பிடிச்சிருக்கு. யார் வேணால் பின்னாடி திரியிறாங்க, பார்த்துக்கடி. அதனால ஒழுங்காக நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது தான் உனக்கு நல்லது, உன் லைஃப் சேஃப்டி. ஆல்ரெடி அவர் வேறு மேலே கோவமாக இருக்காரு. இதில் வேறு யாராவது இடையில வந்தா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, அவன் கதை அதோ கதி தான் அப்படிங்கிறா. என்னடி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், இவரை அதாவது இந்த பாதையில் போனால் முள், இந்த பாதையில் போனால் பூ மேலே நடக்கலாம், இவரை கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிற, பால்கனியில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து நிற்கிற அப்படிங்கிறா. நான் என்ன பண்ணிட்டோம், முடிக்க விட்டாரு அப்படிங்களா. அப்புறம் எப்படி சொன்னால், பிரின்சிபல் மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு பொண்ணு தானே, அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஐடியா கொடுக்குறா. என்னடி இப்படியெல்லாம் சொல்கிற அப்படிங்க. ஆமாடி, இது ஒன்று தான் வழி, வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும். அதுவும் இல்லாமல் உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாக என்ன அப்படின்னு கேட்பாளா. கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லுவியா. அத்தான், ஒழுங்கா நீ நான் சொன்னதை பண்ணினா நீ காலேஜ் கூட வர தேவையில்லை. உன் புருஷன் ப்ரொஃபஸர், உன்னோட மாமியார் தான் பிரின்சிபல். கண்டிப்பாக உனக்கு காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடும். ஏன்னா உன்னை எக்ஸாம் டைமில் மட்டும் எக்ஸாம் எழுத வச்சு அவங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீ ஜாலியாக இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறா. நீங்களும் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கல்யாணமான விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாளா. இப்போ அப்படி தான் 2 பீரியட் முடியுது. அப்போது நீங்கள் இன்டர்வல் போவீங்களா, ஸோ இன்டர்வலாக போயிட்டு வந்து திரும்ப அடுத்த 2 பீரியட் முடியுது. அப்போது என்னாச்சுன்னா ஜிமின் வந்துட்டு என் கேபினுக்கு வா அப்படிங்கிறாரு. அவர் அப்படி கூப்பிடுவோம், அந்த பக்கம் போகிற இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு, என்ன சார் அதுக்குள்ளே ரொமான்ஸா ஒய்ஃப் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, வாட் அப்படின்பாரா. என்ன நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா, ஏன் இப்படி சடனாக கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மின்க்குனா கடுப்பாகுது, உங்களை முறைக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பே வராமல் சிரிப்போலாம் அந்த மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாத்துக்கு காரணம் சாரா தானே. அவள் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டிடுவீங்க, அவள் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது நீங்கள். ஸோ இப்போ அப்படியே தான் ஜிம்மினுக்கு இன்னும் கடுப்பாகுது. கேபினுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வாடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவை பார்க்க, ஏய் டீ போட்டு கூப்பிட்றாரு, உரிமையாக கூப்பிட்றாரு, போடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாளா. நீங்களும் அவள் சொல்கிறது கேட்டு மண்டை ஆடிட்டு சந்தோஷமாக போகிறீங்க. ஏதோ ரொமான்ஸ் பண்ணதான் நினச்சிட்டு அங்கே போனால் காதை பிடிச்சி ஒரு மாதிரி நல்லா திருக்குன்னு திருக்குறாரு. நீங்கள் ஐயோ விடுங்க விடுங்க விடுங்கன்னு கத்த, இந்த பக்கம் மற்ற ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு அவங்க கேபின் இருப்பாங்களா, அவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னுமே வந்துட்டு கத்துறீங்க, ப்ரொஃபஸர் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அதில் ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு, என்னப்பா ஜிமின் அதுக்குள்ளே இங்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேச, ஜிமின்க்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஓகே சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நீங்கள் எதுக்கு காய்ச்சி பிடிச்சி திருங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி அது அவர் வரும்போது சொல்ல மாட்டியா, போனதுக்கு அப்புறம் சொல்கிற அப்படின்னு கேட்பாரா. அவர் வரும்போது நான் ஏன் சொல்லணும், நான் கத்தது கேட்டு தானே அவர் வந்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க அவருக்கு தெரியாது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு புரியல அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஸோ நீங்களும் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்ச, உங்ககிட்ட காலை படித்து சொன்னல யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, எதுக்கிட்டி சொன்னேன் அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் உங்களுக்கு தெரியாது, இங்கே பாதி பேத்துக்கணும் உங்கள் மேலே தான் இருக்குது. அப்புறம் நான் இதை சொல்லாமல் வேறு யாராவது உங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிம்பீங்களா. பண்ணால் உனக்கு எப்படி பிரச்சனை அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன பிரச்சனையா, கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரே நாள் தான், அடுத்த நாளே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என்னாலலாம் என் வாழ்க்கை பறி கொடுக்க முடியாதுப்பா, அதான் முன்னெச்சரிக்கையா இதையும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், பொறுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறீங்க. சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு போக அவருக்கு புரியல, இவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. அப்போதைக்கு அடுத்து ஈவினிங் ஆகுது. இப்போ அவர் தானே உங்களை கூப்பிட்டு போவார். ஸோ கூப்பிட்டு போயிடுறாரு வீட்டுக்கும். வீட்டில் போய்ட்டு இறங்கிட்டு நீங்கள் நேராக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களோட அத்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் போகல, பிரின்சிபல் வந்துட்டு அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இன்றைக்கி லீவ் போகல, வீட்டில் இருந்திருக்காங்க. நீங்கள் போனதுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போக, வாவையன் எப்படி போச்சு காலேஜே, எக்ஸாம்லாம் எழுதுனியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சூப்பராக எழுதியிருக்கேன். அப்புறம் அச்சோ இந்த குட்டி பாப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த குட்டி பாப்பா அப்படின்னு கேட்கவும், அட அண்ணியோட பொண்ணுங்க தான், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்குள்ளே போயிட்டாங்களா, எனக்கு அவங்க கூட விளையாடலாம் போல் இருந்துச்சு, இப்போ நான் யார் கூட விளையாடுவேன் அப்படிங்க. எனக்கு இந்த அம்மா விளையாடலான்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறது,
அவங்க என்னோட பிள்ளைங்களோட பிள்ளையாச்சே. ஸோ அவங்களோட மருமகன்னா மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஸோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கடி அப்படிம்பாங்களா. சரித்த, என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். இதே இங்கே ஒரு குழந்தை இருந்திருந்தா நம்மளும் விளையாடிட்டு இருந்திருக்கலாம். எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலுப்பாக பேசிட்டு போக ஏன் இல்லை அப்படிம்பாங்க. சொல்லுங்கத்த அப்படிங்கிறீங்களா. ஏன் அப்படி சலுப்பாக சொல்லிட்டு போகிறா? ஏன், நீ இந்த வீட்டு மருமக தானே, நீ இங்கே தானே இருப்ப. இதே நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க இங்கே இருக்க போகிறாங்க, நம்மளும் ஜாலியாக விளையாடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லத்த அப்படிங்கிறீங்க. ஏன்டிமா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ஏன்னா உங்கள் பிள்ளைன பால்கனியில் தூங்க வைக்கிறாரு, நான் எங்கே உங்களுக்கு பேரம் பேத்தி பெற்று கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறீங்க. சரி நீ மேலே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு கீழே பைக்கெல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப டயர்டாக வர்றாரு. உள்ளே வந்து வராமையும் டேய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஜிமினாவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா எதுக்கு நீ அவளை பால்கனியில் தூங்க வைக்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? உன்னை நம்பி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே நாளில் அவளும் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்திருக்கா, ஆனால் நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு அவளை அங்கே வந்துட்டு தனியாக தூங்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டா. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அதனால தான் அவர் மிரட்டினாங்க. ஸோ லைக் தப்பாக எதுவும் நடக்கலைன்னு சொல்லவும் முடியல, ஏன்னா பேர் கெட்டு போயிடுமே, அதனால் அவரால் சொல்லவும் முடியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கா. இங்கே பாரு, எனக்கு தெரியாது, இன்னி ஒரு 10 மாதத்தில் எனக்கு பேரன் பேத்தி இங்கே வந்துடணும், புரியுதா பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருவாங்க. இப்போ ஜிமின் அப்படியே மேலே வராரு. ஸோ வரும்போது நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்க. அவரும் வந்துட்டு மேலே வந்ததுமே யுவையன் சொல்லி கத்திட்டே வராரு. ப்ரொஃபஸர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்களா. அப்போ டக்குனு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. அவர் அப்படி பண்ணவும் அப்படியே பயந்து போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்களா. அப்போ அவரும் எதுக்குடி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றும் சொல்லியே அப்படிம்பீங்களா. நீ சொல்லாமல் உன்னை பால்கனியில் தூங்க வச்சது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது கேமரா வைக்கிது அத்தை பார்த்துருப்பாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. ஏண்டி பெட்ரூமில் அவனாவது கேமரா வச்சுட்டு சுற்றுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது பால்கனியில் கேமரா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் கேமரா இருக்குது, அப்புறம் பேக் வேர்டில் கேமரா இருக்குது, அதாவது பேக் வாட்ச் அதுதான் சொல்லுவாங்களே பின்னாடி, அங்கே வந்துட்டு கேமரா இருக்குது, மற்றபடி சைட்லலாம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஐயோ நான் ஆனால் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்க பார்க்க, சரி என்ன மேடம் பிளான் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவும் சொல்லவே இல்லைங்கிற, என்ன சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு கேட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்பீங்களா. உண்மை சொல்லு அப்படின்னு மிரட்ட, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ இப்போ அவர் மறுபடியும் கேட்குறாரு, எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் எதுக்கு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே இருக்க. இதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ண செம்ம ஷாக் உங்களுக்கு. அப்போ நீங்களும் வந்துட்டு சடனாக அவர் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க, அப்போ தான் ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, போதும் என்னால் இதுக்கு மேலே நடிக்கலாம் முடியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிக்கும், இன்னும் நீ ரொம்ப வால் பண்ணுவ, அதாவது ரொம்ப வாழ்த்தனமாக இருப்ப, சமாளிக்க முடியுமான்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தேன். அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன காலேஜ் போக பிடிக்கல, குழந்தை பெற்றுக்கணும் அதானே, பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட, நீங்களும் வந்துட்டு இல்லை வேணாம் நான் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறீங்க. நடிக்காதடி வான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கை பிடிக்க, நீங்களும் வந்துட்டு சரி இதுக்கு மேலே நாமளும் நடிக்க வேணான்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹக் பண்ணிக்க. கண்ணை முழிங்கிறிய, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கதை முடிஞ்சு. ஓகே டே, ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிஞ்சு. ஹாப்பி எண்டிங் தான். ஸ்டோரி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா தெரில. சரி ஓகே, டடா பாய் சராங்கே. ஒன்றும் இல்லை டடா பாய்.